Assalamualaikum. Welcome to HANIF'S kitchen. நம்ம போஸ்ட் பண்ற டெய்லி ஒரு வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபிஷ் ரெசிபி. ஆக்சுவலி ஃபிஷ் ரெசிபி போட்டு நமக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால இன்னைக்கு நம்ம பட்டணப்பாக்கம் போயிட்டு ஃபிஷ் வாங்க போனோம். இங்க வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ்லாம் இருந்துச்சு பாருங்க. நாம் பாறை மீன் வாங்குகிற ஐடியாவில் தான் போனோம். இதாங்க பாறை மீன். இதை வாங்கி பக்கத்துலேயே நான் கட் பண்ண கொடுத்துட்டேன். மற்ற மீன்லாம் அப்படியே நமக்கு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் பாறை மீனை மட்டும் தோல்லாம் உரிச்சிட்டு தான் கட் பண்ணுவாங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட இதை காட்டுறேன். இப்போ இந்த பாறை மீனை வச்சு ஒரு சூப்பரான ஃபிஷ் கட்லெட்டு நம்ம செய்ய போகிறோம். அதை நம்ம ஹனீஃப்ஸ் கிச்சன் ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். நல்லா அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ இந்த மீனுக்கு நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இந்த பேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு 10 பல்லு, பச்சை மிளகா 5 எடுத்திருக்கேன், அப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சம், அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாங்க. பூண்டு, மிளகு, சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சியும் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயத்தையும் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மல்லி, எலுமிச்சம்பழத்தில் பாதி எடுத்து அந்த பாதியை புழிஞ்சு இந்த ஜூஸை இதில் ஊற்றிடலாங்க. நம்ம தண்ணி ஊற்றாமல் இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சாச்சு. இந்த அரைச்ச இந்த பேஸ்ட்டை நம்ம மீனில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் இதோட ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மைதா மாவு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு அந்த மீனில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. நம்ம பேஸ்ட்டு, முட்டை, மைதா இது எல்லாமே நல்லா அந்த ஃபிஷ்ஷில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சிடலாம். இப்போ 1/2 hour ஆச்சு, வெளியே எடுத்துடலாம். இதுக்கு நான் கோட்டிங் கொடுக்கறதுக்கு ஒரு பிளேட்டில் பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த 2 முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஒரு மீனை எடுத்து நம்ம பிரெட்ல போட்டு துவட்டி எடுத்துடலாம். ஆக்சுவலி நம்ம கட்லெட்டுக்கு 2 தடவை கோட்டிங் கொடுக்க போறவங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா 90% KFC டேஸ்ட்ல இருக்கும். அதனால தான் நம்ம இப்போ 2 கோட்டிங் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபிஷ்ஷை இந்த பிரெட்ல நல்லாவே ஒரு தடவை துவட்டிட்டு இந்த எக் இருக்கு பார்த்தீங்களா, பிளெண்ட் பண்ணி வச்ச எக்கு, இதில் நல்லா டிப் பண்ணிடலாம். டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை நம்ம பிரெட்ல இந்த மாதிரி நல்லா போட்டு புரட்டி எடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு தடவை கோட்டிங் கொடுத்தோம், இப்போ ஒரு தடவை கோட்டிங் கொடுக்குறோம். ஸோ 2 தடவை கோட்டிங் கொடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். கோட்டிங் கொடுத்து வச்ச எல்லாத்தையும் இப்போ ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணி டவா வச்சு ஆயில் ஊற்றிடுறேன் இந்த ஃபிஷ் கட்லெட் பொரிக்கிறதுக்கு. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நாம ஃபிஷ்ஷை போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு 2 மினிட் கழிச்சு டர்ன் பண்ணிடலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணணுங்க. இது ஃபிஷ் கட்லெட், ஆனால் 100% ஃபிஷ் கட்லெட் 90% KFC டேஸ்ட்ல இருக்கும். அவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபி தான். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம பிளேட்ல வச்சு சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். குழந்தைங்க பார்த்தோன்னே ரொம்ப அட்ராக்ட் ஆகிற ஒரு ரெசிபி தான் இந்த ஃபிஷ் கட்லெட். இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, உள்ள நல்லா குக் ஆகி இருக்குது, வெளியே நல்லா கிறிஸ்பியா மொறுமொறுன்னு சூப்பரா இருக்குதுங்க. நிஜமாவே நல்ல ஒரு கட்லெட் டேஸ்ட்ல சூப்பரா இருக்குது. KFCயோட அந்த ஒரு டச்லையும் இருக்குது. ஸோ சூப்பரா இருக்குது. ஃபிஷ் பிடிக்காதவங்களுக்கு கூட நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க இந்த ஃபிஷ் கட்லெட் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நமக்கு டிராப் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அதோட நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.